தாங்கள் இங்கு வந்தீர்களா? தங்களுக்கு ஜோதா பேகத்துடன் சதுரங்கம் ஆடும்போது புது அனுபவம் ஏற்பட்டதா? அதோடு வாழ்க்கை முழுவதும் அவரோடு விளையாண்டால் நன்றாகத்தான் இருக்கும். ஏனென்றால் உன்னோடு நான் எப்போதும் தோற்றுக் கொண்டேதான் இருப்பேன். ஆனால் இன்று நான் அவரை ஜெயித்து விட்டேன். என்ன? தாங்கள் ஜோதா பேகத்தை தோற்கடித்து விட்டீர்களா? இது மிகவும் நல்ல செய்தி. ஜோதா பேகத்தை வென்று விட்டேன் என்று கூறிய உடனே உங்களது கோபம் மாயமாக மறைந்து விட்டதே ஆச்சரியமாக இருக்கிறது. ஏன் உனக்கு ஜோதாவின் மீது அவ்வளவு கோபம்? ஏனென்றால் சில விஷயங்களில் எனக்கு மட்டும்தான் உரிமை இருக்கிறது. அதை இன்னொருவருடன் பகிர்ந்து கொள்ள நான் விரும்பவில்லை. அதுவும் மனிதர்களை பயன்படுத்தி விளையாடும் சதுரங்கத்தை வேறொருவருடன் விளையாட நான் அனுமதிக்க மாட்டேன். இதை விட்டு தள்ளுங்கள் ஜலால். வாருங்கள், நாம் சென்று சதுரங்கம் விளையாடுவோம். வாருங்கள். இல்லை ருக்கையா பேகம், இன்று நான் உன்னோடு விளையாட மாட்டேன். ஏன்? ஏனென்றால் நான் எனது வெற்றியை கொண்டாட நினைக்கிறேன். அது மட்டுமல்லாமல் பக்ஷிபானுவின் விசேஷமும் உள்ளதல்லவா? ஆமாம், நான் அதை மறந்துவிட்டேன். நாமும் சென்று பக்ஷிபானுவிற்கு ஒரு சிறந்த பரிசை அளிக்க வேண்டும். அது எப்படி இருக்க வேண்டும் என்றால் விலை உயர்ந்த சிறந்த பரிசாக இருக்க வேண்டும். என்னவாயிற்று ஜலால்? தாங்கள் என்ன யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? ஒன்றுமில்லை ருக்கையா பேகம். அது என்னவென்றால் நாம் நமது சார்பாக என்ன பரிசு அளிக்க வேண்டும் என்று யோசிக்கிறேன். சரியாக சொன்னீர்கள். நாம் சென்று பக்ஷிபானுவிற்கு சிறந்த பரிசை கொண்டு வருவோம். விலையுயர்ந்த பரிசு. பக்ஷிபானுவின் அண்ணன் அண்ணியின் சார்பாக. வாம்பர்ஷி, இதில் அமர்ந்து கொள். உனது எடைக்கு நிகராக தங்கத்தையும் வெள்ளியையும் துலாபாரமாக வைத்து ஏழைகளுக்கு வழங்கலாம். இந்த செல்வங்களை ஏழைகளுக்கு பகிர்ந்து அளியுங்கள். இப்பொழுது அனைவரும் பக்ஷிபானுக்கு பரிசளியுங்கள். குல்பதன் பேகம், தாங்கள் முதலில் தாருங்கள். நீங்கள் அத்தையாயிற்றே. இல்லை அண்ணி, முதல் உரிமை தங்களுக்குத்தான். அந்த குதா குறும்புத்தனமும் அழகும் உள்ள ஒரு குழந்தையை தர வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். இக்கதைகள் ரஹீம்க்கு மிகவும் பிடிக்கும். குழந்தைகள் விரும்பி படிக்கும் வகையில் இக்கதைகளை நான் எழுதியிருக்கிறேன்.
பக்ஷிபானு, நானும் உனக்காக பரிசு எடுத்து வந்திருக்கிறேன். அது உனக்கு மிகவும் பிடிக்கப் போகிறது. அண்ணி அவர்களே, இது மிகவும் அழகாக இருக்கிறது. நிச்சயம் இருக்கத்தான் வேண்டும். ஏனென்றால் பிறக்கப் போகும் குழந்தைக்கு தெரிய வேண்டும் அல்லவா இதை முக்கிய பேகமும் அவரது தாய்மாமனும் அளித்ததென்று. அதோடு என் மருமகன் என் மீதுதான் பாசமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். ஆகையால் அவன் பிறப்பதற்கு முன்பே லஞ்சம் அளிப்பதில் தவறு ஒன்றும் இல்லை. பார்த்தாயா, ஜோதா பேகம் செய்ததே ருக்கியா பேகமும் பின்பற்றுகிறார். ஞாபகம் உள்ளதா? மீனா பசாரில் சேன்ஷாவிற்கு ஜோதா பேகம் இந்த தொட்டிலைத்தான் வழங்கினார். ஜோதா பேகம், நீ என்ன கொண்டு வந்தாய்? மிக உயர்ந்த பரிசை தான் கொண்டு வந்திருப்பார். ஏனென்றால் சிறந்த பரிசை கொடுப்பதில் தான் அவர் வல்லவராயிற்று. நான் பரிசு எடுத்து வந்திருக்கிறேன் அத்தை. ஆனால் உன் கைகளில் எதுவும் இல்லையே ஜோதா பேகம். மகிழ்ச்சியை பார்க்க முடியாது, அதை உணரத்தான் முடியும். என்னுடைய பரிசில் நம் ஷேன்ஷாவிற்கும் பங்கு இருக்கிறது. உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்பதால் ஷேன்ஷாவே இந்த பரிசை வழங்கினால்தான் அது சரியாக இருக்கும். சரி, நீங்கள் முதலில் கூறுங்கள். பக்ஷிபானுவிற்கு நான் என்ன பரிசளிக்க வேண்டும்? பக்ஷிபானுவின் கணவர் ஷெரிஃபுதீன் அவர்கள். தாங்கள் ஏன் இப்படி இருக்கிறீர்கள் ஜோதா பேகம்? எனக்கு பிடிக்காததை ஏன் என் கரங்களால் செய்ய வைக்கிறீர்கள்? தாங்கள் மீண்டும் மீண்டும் என்னை கட்டாயப்படுத்துகிறீர்கள். நேற்று தாங்கள் அனைவரோடும் வந்து பக்ஷிபானுவிற்கு மன்னிப்பு அளிக்க வேண்டும் என்று கூறினீர்கள். சரி, போகட்டும் என்று நானும் மன்னித்து விட்டேன். ஆனால் இன்று என்னவோ தாங்கள் ஷெரிஃபுதீனை விடுவிக்க கூறுகிறீர்கள். பக்ஷிபானுவிற்காக தான் கேட்கிறேன் ஷேன்ஷா. நான் முன்பே கூறியிருந்தேன், பெனசரின் நஞ்சை உண்டு உங்களை காப்பாற்றியது உண்மைதான். ஆனால் அதற்காக ஷெரிஃபுதீன் ஆற்றிய கடமை மிக பெரியது. ஜோதா பேகம் அனுமதி இல்லாமல் குற்றவாளியை சந்திப்பது மிகப்பெரிய குற்றமாகும். ஆனால் அதற்கு நியாயமான காரணம் இருந்ததால் அதை நான் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் அதன் காரணமாக தாங்கள் அடிக்கடி ஷெரிஃபுதீனை என் முன்பாகவே புகழ்வது நல்லதல்ல. அவன்தான் உங்களுக்கு அவப்பெயரை ஏற்படுத்தினான். இப்போது தாங்களே அவனை விடுதலை செய்ய சொல்கிறீர்கள். முகலாய ராஜ்யத்தை எதிர்த்து அவர் மனதில் எந்த கெட்ட எண்ணமும் இல்லை. அதனால்தான் சிறைச்சாலைக்கு என்னை வர சொல்லி பெனசரை பற்றிய அனைத்து விஷயங்களையும் கூறினார். அதோடு ஒவ்வொரு முறையும் உங்களை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று கூறினார். பிறகு ஏன் அவன் அதை என்னிடம் கூறவில்லை? நீங்கள் அவர் கூறுவதை கேட்க மாட்டீர்கள் என்று நினைத்திருக்கலாம் அல்லவா? அதோடு எந்த காரணத்திற்காக நீங்கள் ஷெரிஃபுதீனை அடைத்து வைத்திருக்கிறீர்களோ அதே குற்றத்தை ஆதம் கானும் செய்தாரே. ஆனால் ஆதம் கான் முகலாய ராஜ்யத்தின் மானத்தை காப்பாற்றினார். அவரை நீங்கள் மன்னித்து விட்டீர்கள். ஆனால் ஷெரிஃபுதீன் அவர்கள் முகலாயர்களின் பாட்ஷாவையே காப்பாற்றிய பிறகு ஏன் தயங்குகிறீர்கள்? அவர் உங்கள் தங்கையுடைய கணவர் ஆவார். பக்ஷிபானு சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் அதற்கு அவள் கணவர் அருகில் இருந்தால் அவள் மிகவும் சந்தோஷமாக இருப்பாள்.
ஜோதா பேகம், உங்களுக்கு எதிராக சதித்திட்டம் தீட்டியவனையே நீங்கள் விடுதலை செய்ய சொல்கிறீர்கள். ஆம், அவர் எனக்கு எதிராக செயல்பட்டார். என் கணவருக்கும் விரோதிதான். ஷேன்ஷா தனக்கு ஒரு துணை வேண்டும் என்றுதான் மனிதன் திருமணம் செய்து கொள்கிறான். அவரை நம்பி தன் சுக துக்கங்களை பகிர்ந்து கொள்கிறான். அனைவருக்குமே அப்படி ஒரு நபர் கிடைத்துவிட்டால் பிறகு பிரச்சனை என்பதே இல்லாமல் போய்விடும். ஷேன்ஷா, நீங்கள் பக்ஷுபானுவை வேண்டுமானால் மன்னித்திருக்கலாம், மாளிகையிலும் அவருக்கு இடம் கொடுத்திருக்கலாம். ஆனால் தன் கணவர் கிடைத்த பிறகே அவருக்கு உண்மையான மகிழ்ச்சி கிட்டும். ஷேன்ஷா, பக்ஷிபானுவிற்கு நடக்க போகும் இந்த விசேஷத்தில் அவள் கணவரை நீங்கள் திருப்பிக் கொடுத்தால் இதைவிட வேறென்ன பரிசு வேண்டும் அவளுக்கு? தாங்கள் ஷெரீஃபுதீன் அவர்களை மன்னித்து விடுதலை செய்யுங்கள். ஷேன்ஷா, இவனை பார்த்தவுடன் முகலாய சாம்ராஜ்யத்தின் துரோகியை நான் எப்படி மன்னித்தேன் என்று நீங்கள் அனைவரும் நினைக்கலாம். அதற்கு காரணம் அவனுடைய விசுவாசம்தான். ஆதம் கானை போன்றே இவரும் தனது விசுவாசத்தை நிரூபித்துக் கொண்டார். அவர் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்ததால் ஜோதா பேகம் பெனசிரிடமிருந்து என்னை காப்பாற்றினார். நான் எடுத்த இந்த முடிவு தவறு என்று நினைப்பவர்கள் என் முன்னே வரலாம். செல்பக்ஷி, எனது பரிசை ஏற்றுக்கொள். அற்புதம் ஜலால். ஒரு மனைவிக்கு தன் கணவன் மீண்டும் கிடைப்பதை விட வேறு பரிசு இருக்க முடியாது. ஜோதா பேகமும் நீயும் சேர்ந்து பக்ஷுக்கு மிகப்பெரிய பரிசை தந்து விட்டீர்கள். அவன் மீண்டும் வெளியே வந்து விட்டான் தாயே. என்னை எதிர்க்க இனி யாரும் இல்லை என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். ஜலால் ஷெரீஃபுதீனை விடுதலை செய்து எனக்கு போட்டியை ஏற்படுத்தி விட்டான். பாத்திரங்களை விசிறி எறிந்து இவ்வாறு போதையில் கத்துவதால் என்ன லாபம் கிடைக்கப் போகிறது? வேறு என்ன செய்வேன் தாயே, வேறு என்ன செய்வேன்? ஜலால் என்னிடம் மிகப்பெரிய பொறுப்புகளை ஒப்படைப்பான் என்று கனவு கண்டேன். கோட்டை கட்டினேன். ஆனால் அந்த ஷெரீஃபுதீனை ஜலால் விடுதலை செய்து எனது கனவு கோட்டையை சுக்குநூறாக உடைத்து விட்டான். வேண்டுமானால் பாருங்கள், அந்த ஷெரீஃபுதீனுக்கு ஜலால் மிகப்பெரிய பதவியை அளித்து பலப்படுத்துவான். நான் கண்ட கனவு எல்லாம் மண்ணோடு மண்ணாக புதைந்து விட்டது தாயே. ஜலால், எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால், என்னிடம் கூறு ஆதஹாம், உனக்கு என்ன தோன்றுகிறது? என்னை பார்த்து பதில் பேசு. உனக்கு அப்படி என்ன தோன்றுகிறது? நல்லதொரு வாய்ப்பு கிடைத்தால் தங்களைப் போன்றே மகா மந்திரி ஆக வேண்டும் என்று தோன்றுகிறது. ஆனால் அந்த ஜலால் ஷெரீஃபுதீனை விடுதலை செய்து எனக்கு மிகப்பெரிய தடையை ஏற்படுத்தி விட்டான் தாயே. இனி என்ன நடக்குமோ தெரியவில்லை. நீ கூறுவது உண்மைதான் ஆதஹாம். ஷெரீஃபுதீனின் வருகையால் என் அரசியல் விளையாட்டின் போக்கை சற்று மாற்றிக்கொள்ள வேண்டும். இப்போதுதான் எனக்கு அனைத்தும் புரிகிறது. ஷெரீஃபுதீன் அன்று சிறைச்சாலையில் எதற்காக அவ்வாறு திமிராக பேசினான் என்பது. இன்னொரு முறை ஆதஹாம், இன்னொரு முறை அந்த ஜோதா என்னுடைய திட்டங்களை தவிடு பொடியாக்கி விட்டாள். எதற்காக அந்த ஜோதா ஷெரீஃபுதீனை சிறைச்சாலையிலிருந்து வெளியே விடுவித்தாள்? சலாம் அத்தை அவர்களே. வேண்டாம் ஜாவிதா, இப்போது வேண்டாம். ஆனால் அத்தை அவர்களை நான் என்னிடம்தான் கூறினேன், இப்போது வேண்டாம். சொல்வது கேட்கவில்லையா? சென்று விட இங்கிருந்து. அவர் அத்தை அவர்கள் கூறியதை வைத்து கோபப்படுகிறார் என்று நினைக்கிறேன்.
நடந்ததை நினைத்து நான் வருத்தப்படுகிறேன். ஆனால் நம் வேதனைகள் நம்மை ஆட்கொள்வதற்கு அனுமதி தரக்கூடாது. அதை நம்முள்ளே அடக்கி வைத்து சமயம் வரும்பொழுது வெளிக்கொண்டு வந்து தாக்கிவிட வேண்டும். அரசியலில் வெற்றி காண இருக்கும் ஒரே மார்க்கம் நம்முடைய கோபத்தை அடக்கிக் கொள்ள வேண்டும். உன்னுடைய சக்தியை கோபமாக மாற்றக்கூடாது. ஆனால் அதை வெறுப்பாக மாற்றி உன் இதயத்துக்குள் புதைத்து வை. அதுவரை உன்னுடைய அறிவை மட்டுமே பயன்படுத்து. அதுதான் உனக்கு நல்லது அதஹாம். உன்னுடைய சக்தியை கோபமாக மாற்றக்கூடாது. ஆனால் அதை வெறுப்பாக மாற்றி உன் இதயத்துக்குள் புதைத்து வை. அதுவரை உன்னுடைய அறிவை மட்டுமே பயன்படுத்து. அதுதான் உனக்கு நல்லது அதஹாம். ஜலால் ஷெஹன்ஷாவாக அல்ல, நாளுக்கு நாள் அந்த ஜோதா பேகத்தின் கைப்பாவையாகவே அவர் மாறிவிட்டார். பக்ஷிபானுவை மன்னித்தார், பரவாயில்லை. அதற்காக புரட்சியாளன் ஷெரீஃபுதீனை மன்னிப்பதென்பது இதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் கூறுவது ஒரு வகையில் சரிதான். பேகம் ஜோதா இப்பொழுதெல்லாம் தேவையில்லாமல் அனைத்து விஷயங்களிலும் மூக்கை நுழைக்கிறார். அனைத்து இடத்திலும் இருக்கிறார். ஒரு நாள் ராஜ தர்பாருக்கே சென்று விடுவாரோ என்று எனக்கு பயமாக இருக்கிறது. மந்திரியாகிவிட்டால் வாய்ப்பே இல்லை. மகா மந்திரி தாங்கள் ஒருவர் மட்டும்தான். ஏனென்றால் ஜலால் தங்கள் மீது மரியாதையும் தாய் பாசத்தையும் வைத்திருக்கிறார். வேறு யாராலும் இந்த நாட்டிற்கு மகா மந்திரியாக ஆக முடியாது. வேறு என்ன செய்வது ருக்கையா? என்னவென்று கூறுவது? காலத்தின் போக்கை எவ்வாறு நம்புவது? சதுரங்கத்தில் ஒரு சிப்பாய் கூட அதிர்ஷ்டம் இருந்தால் மந்திரியாகி விடுகிறது. பாருங்களேன், பிரஜைகளின் கவனத்தை ஈர்ப்பதற்காக பேகம் ஜோதா வேண்டுமென்றி ஏதேதோ விஷயங்களை செய்து கொண்டு எல்லோரையும் தன் பக்கம் இழுத்து விட்டார். இதை கூறுவதற்கு மன்னிக்க வேண்டும். விரைவிலேயே உங்களுடைய அந்தப்புறம் பேகம் ஜோதாவின் கைகளுக்கு வந்துவிடும் போலிருக்கிறது. இங்கு என் சட்டம் தான் செல்லும். அதுதான் தெரிந்து விட்டதே ருக்கையா பேகம். அந்த ஒரு நாள் ஷெஹன்ஷாவை உங்களிடம் ஒரு வார்த்தை கூட கேட்காமல் தன் அறையை ஜோதாவிற்கு கொடுத்தாரே, அன்றே புரிந்துவிட்டது. பலமுறை ஷெஹன்ஷா உங்களுக்கு பல உரிமைகளை வழங்கி இருக்கிறார். அதிகார பலத்தையும் வழங்கினார், இல்லை என்று மறுக்கவில்லை. ஷெஹன்ஷா தன் விருப்பப்படிதான் நடந்து கொள்வார் என்றேன். எப்போது அவர் மனம் மாறுமோ தெரியவில்லை. அப்போது ஜோதா பேகத்தின் இசைவுக்கு அந்த புறம் நிச்சயம் அசைந்து கொடுக்கும். அப்படியா? ஹோஷியார், ஹோஷியார்! உடனடியாக என்னை வந்து சந்திக்கும்படி ஜோதா பேகத்திடம் நீ சென்று கூறு. நான் அவருடன் பேச வேண்டும். விரைவாக செல், செல். இந்த ருக்கையாவிற்கு என்னவாயிற்று? எதற்காக ஜோதாவை இங்கே அழைக்கிறார்? அண்ணி, என்னாயிற்று பக்ஷிபானு? அண்ணி, தாங்கள் என் மீது காட்டிய கருணைக்கு என்னால் நன்றி கூறவே முடியாது அண்ணி. இருப்பினும் நான் உங்களுக்கு நன்றி கூறவில்லை என்றால் என் இதயத்தில் பெரிய பாரம் தங்கிவிடும் அண்ணி. ஆம் ஜோதா பேகம், இன்று தங்களால் தான் நான் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டேன். என்னுடைய மனைவியாரை சந்திக்க முடிந்தது. எனக்கு சூட்டப்பட்ட துரோகி என்ற பட்டத்தையும் தாங்கள் தான் விளக்கினீர்கள். தங்களுக்கு எதிராக நாங்கள் செய்ததை யாராலும் மன்னிக்க முடியாது. ஆனால் தாங்கள் குதாவை நாம் பார்க்க முடியாது. ஆனால் அந்த பிரகாசத்தை உங்களில் பார்க்கிறேன். அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை பக்ஷிபானு. இது அனைத்துமே கடவுளின் ஆசீர்வாதத்தால் நடந்தது. ஆனால் அதற்கு ஒரு கருவியாக நின்றது தாங்கள் தானே. இன்று உங்களால் தான் நான் சிறையிலிருந்து வெளியில் வந்து என் காதலை மீண்டும் பெற்றிருக்கிறேன். இனி நிம்மதியாக என் மனைவியுடனே இருப்பேன். மகிழ்ச்சியாக அவளுடைய அன்பை பெறுவேன். கனவில் அல்ல, நிஜத்தில் நான் விழித்திருக்கும் பொழுதே அதை நான் அனுபவிப்பேன். அவருடைய ஓவியத்தை பார்த்துக் கொண்டிருப்பதற்கு பதிலாக அவரை நேராகவே பார்த்துக் கொண்டிருக்கிறேன்.
அட, தங்களிடம் என் ஓவியம் இருப்பதை நீங்கள் இதுவரை என்னிடம் கூறவே இல்லையே. அதன் காரணமாக தான் இவ்வளவு காலங்கள் சிறைச்சாலையில் என்னால் இருக்க முடிந்தது. உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. நான் விரும்புவதெல்லாம் ஒன்றுதான். அனைவருக்கும் இவ்வாறு ஒரு வாய்ப்பு கிடைக்க வேண்டும். அதனால் தான் உங்களுக்காக நான் முயற்சி செய்தேன். ஆனால் இது போன்று அடிக்கடி என்னால் செய்ய இயலாது. ஆகையால் இது உங்களுடைய முறையாகும். ஷேன்ஷா உங்களை விடுதலை செய்திருக்கிறார். இதனால் ஷேன்ஷா எந்த தவறும் செய்யவில்லை என்று அவர் உணரும்படி செய்யுங்கள். கடந்த காலத்தை மறந்துவிட்டு மகிழ்ச்சியாக இருங்கள். ஷேன்ஷாவிற்கும் இந்த ராஜ்யத்திற்கும் நன்மையை செய்யுங்கள். அதைத்தான் நானும் விரும்புகிறேன். இன்று நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இனிமேல் தாங்கள் எங்கும் செல்ல அனுமதிக்க மாட்டேன். நானோ ஜோதா பேகம் அருகில் இருக்கிறார் என்று மகிழ்ச்சியாக இருக்கிறேன். அவரை அடைவதற்காக அனைத்து முயற்சிகளையும் செய்வேன்.